ஆஹா! ஃபர்ஸ்ட் மேட்ச்சே சரியான மேட்ச்சா இருந்தது ஐயா! அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ODI மேட்ச் 3 மேட்ச் கொண்ட சீரிஸ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து ஆடுறாங்க. ஆல்ரெடி T20 சீரிஸ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, நாக்பூர்ல நாங்க பேட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. ஓப்பனிங் வந்து சால்ட்டும் டுகட்டியும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஒரு இன்னிங்ஸ் ஆடுனாங்கன்னு சொல்லலாம் இங்கிலாந்துக்காக. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு T20 ஃபார்ம்ல அப்படியே ஆடுனாங்கன்னே சொல்லலாம். சால்ட் 26 பாலுக்கு 43 ரன், அந்த பக்கம் டுக்காட்டி 29 பாலுக்கு 32 ரன் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப்ப உடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹர்ஷித் ராணா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க 8, 9 ஓவருக்கு 75 ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மொத விக்கெட் டுக்கோட்டியா கேட்டீங்கன்னா கிடையாது. சால்ட் ரன் அவுட் ஆயிட்டாரு. அது ஏங்க நான் அவர ரன் அவுட் பண்ணிட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நானே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகுறேன் அப்படின்ற மாரி அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, டுக்காட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் விக்கெட்டை பறிகொடுத்து விட்டார் அப்படின்றது தான் சொல்லணும். ஹர்ஷித் ராணா பால. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூட் எடுத்து விட்டாங்கன்னே சொல்லலாம். ரவீந்திர ஜடேஜா 31 பாலுக்கு 19 ரன் ஆடிட்டு இருந்த ரூட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா எடுத்து விட்டாரு. அதுக்கு முன்னாடியே ஹாரி ப்ரூக்க 3 பால் மட்டும் தான் ஃபேஸ் பண்ண விட்டு ஹர்ஷித் ராணா வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட் பண்ணி விட்டாரு. சரி இப்படியே போயிட்டு இருந்தா என்னப்பா டீமை காப்பாத்த யார் இருக்கா? கேப்டன் தான் வேற யாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லரும் ஜேக்கப் பெத்தலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் செமையா பில்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆளுக்கு 52, 51ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செமையா ஆடினாங்கன்னே சொல்லலாம். ஸோ 2 பேர் விக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யார் எடுத்தாங்க? ஸ்பின்னர்ஸ் தான். ஜாஸ் பட்லர் விக்கெட், அக்ஷர் பட்டேல் எடுக்கிறாரு. ஜேக்கப் பெத்தல் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டனும் பெருசா ஜொலிக்காம 5 ரன் காலி ஹர்ஷித் ராணா பால்ல. அதுக்கப்புறம் வந்து பிரைடம் குரேஸ் 10 ரனுக்கு வந்து முகமது ஷமி பால் அவுட் ஆயிட்டாரு. ஆதில் ரஷீத் 8 ரனுக்கு காலியா ரவீந்திர ஜடேஜா பால்ல. ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும் கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம 18 பாலுக்கு 21 ரன் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. ஸோ ஓவராலா 48 ஓவர்லயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 248 ரனுக்கு காலி இங்கிலாந்து. ஈஸியா அடிக்க போறோம் பாருங்க நாங்க அப்படின்ற மாதிரி SSB ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மா இறங்கினாங்க. ரோஹித் சர்மாவின் சொல்ல 7 பாலுக்கு 2 ரன்னுக்கு அவரை அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஷஹீத் முகமது. யஷ்வால் பயங்கரமா ஆடுவார்னு எதிர்பார்த்தா 22 பாலுக்கு 15 ரன்னுக்கு அவரும் காலி. ஸோ வந்து பார்ட்னர்ஷிப் அமைச்சாக வேண்டிய சிச்சுவேஷன்ல சுமன் கில்லும் ஸ்ரேயஸ் ஐயரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், செமையான பார்ட்னர்ஷிப், வாண்டட் பார்ட்னர்ஷிப். ஏன்னா வந்து இவங்க 2 பேருமே ஃபார்ம்ல இல்லாதவங்க. இவங்களை ஏங்க டீம்ல எடுத்தீங்க அப்படின்னு பேசிட்டு இருந்த டைம்ல ஒரு தேவையான நேரத்துல ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். அதுவும் ஸ்ரேயஸ் ஐயர் 36 பாலுக்கு 59 ரன், அந்த பக்கம் 96 பாலுக்கு 87 ரன் சுமன் கில் 2 பேருமே அடிச்சு நவுத்திட்டாங்க. இந்த விக்கெட் போகும்போது அடுத்தது யாருங்க ஆட வரான்னு இருக்கும்போது KL ராகுல் பெருசா ஜொலிக்காம 2 ரன் காலி. ஆனா அக்ஷர் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா நாடுவங்க நாடாம யாருங்க ஆட போறன்ற 47 பாலுக்கு 52 ரன் பிரிச்சு மேஞ்சிட்டு அப்படி மனுஷன். அதுக்கப்புறம் வந்தவங்க யார் அடிச்சா என்ன அடிக்கிறது டார்கெட்டை ஈஸியா அடைய போறோமே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவும் நம்ம ஹர்திக் பாண்டியாவும் வின்னிங் ஷாட்ஸ்லாம் ஆடி முடிச்சிட்டாங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல். அதாவது இந்தியா வான் பை 4 விக்கெட் வித்தியாசத்துல, அதாவது 39வது ஓவர்ல இந்த ஸ்கோரை எட்டி பிடிச்சிட்டாங்கன்றதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம். சோ அடுத்த மேட்ச்ல என்ன பண்றாங்க, என்ன நடக்குது அப்படின்றத அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.